3 பேர் காரணம். முதல்ல விஜய் காரணம், 2வது பொதுமக்கள், 3வது அரசு. 3 பேரும் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். தனி மனிதன் திருந்தலைன்னா எவ்வளவு சட்டங்களை போட்டாலும், எத்தகைய அரசு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டாலும், அரசு எந்திரம் எவ்வளோ தூரம் முடுக்கி விடப்பட்டாலும், தனி மனிதன் திருந்தலைன்னா எந்த விதமான மேன்மேடு டிசாஸ்டர்ஸையும், மனிதனால் உருவாக்கப்படுகிற பேரழிவுகளையும் தடுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவ்வளோ பெரிய கூட்டத்தை முதல்ல அந்த இடத்துல அனுமதிச்சது அரசோட தப்பு. ரோடு ஷோ, மோடியோட கான்செப்ட் அந்த ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க. இங்கே பேச அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அதுதான் முதல் சிக்கல். நீங்கள் கூட்டம் கூட்டுறீங்கன்னா, பப்ளிக் மீட்டிங்னா வந்து அதுக்குன்னு ஒரு பொட்டல் கார்டில் போட்டு, இப்போ விக்கிரவாண்டி மதுரையில் போட்ட மாதிரி அங்கே போட்டிருந்தா இந்த பேரிடர் வந்திருக்காது. மாறாக நீங்கள் வந்து ரோட் ஷோன்னும் போது குறுகலான இடத்துல வாகன அணிவகுப்பு போகிறீங்க நீங்கள் அப்படின்னா, அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய டாப் ஸ்டார் அப்படின்னும்பொழுது மக்களை முண்டி அடிச்சுட்டு வர்றது, அதுவும் இந்த சினிமாக்காரன் மேலே ஒரு அலாதியான ஒரு வெறி இருக்கக்கூடிய நாட்டில்